वक्रतुंड महाकाय कोटिसूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्। அறம் செய்ய விரும்பு என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றும் நம்முடைய பாரம்பரியத்திலே தர்ம சிந்தனை முக்கியம் என்றும் கோவில்களுக்கு நாம் சென்று அபிஷேக அர்ச்சனை பிரதட்சிணங்கள் பல்வேறு உபாசனா மார்க்கங்களை அனுஷ்டித்து அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற இந்த மனித வாழ்க்கையிலே பல்வேறு சிறப்புகளை பெறுவதற்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற பல பலன்களை பெறுவதற்கு தெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. நம்முடைய தென்னிந்தியாவை சார்ந்த மக்கள் உத்தியோக நிமித்தம் பல்வேறு நகரங்களிலே வட இந்தியாவிலே வசிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தலைநகர் டில்லி மாநகரத்திலே அருள்மிகு காருண்ய மகாகணபதி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்தாற்போல் 4 நாட்களாக பல்வேறு யாகசாலை பூஜைகளை எல்லாம் நடத்தி இன்றைய தினத்திலே புதன்கிழமை அனுராதா நட்சத்திரம் யதீபாத யோகம் பத்ராகரணம் புதவாசனம் இப்படி சிறந்த முகூர்த்த நாளிலே இந்த கும்பாபிஷேக விழாவை அங்கு இருக்கக்கூடிய கணேச சேவா சமாஜ் மண்டலி அவர்கள் நடத்தி தொடர்ந்து நம்முடைய பக்தி பாரம்பரிய தர்ம சிந்தனைகளை சேவை மனப்பான்மையை வளர்ப்பதன் மூலமாக வரக்கூடிய தலைமுறைகள் அனைவருக்கும் அந்த விநாயக பெருமானுடைய அருள் உடனிருந்து தர்மோ ரட்சதி ரட்சிதா என்பதாக தர்மத்தை நாம் காப்பாற்றி அந்த தர்மமானது நமக்கு பல்வேறு சிறப்புகளையும் அளிக்கும் விதமாக இந்த தர்ம சிந்தனை மேன்மேலும் வளர வேண்டுமாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.